கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விலையேறப்பெற்ற அந்த பரிமள தைலம் இயேசுவின் தலையிலே அந்த மகள் ஊற்றினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விலையேறப்பெற்ற இயேசுவின் அபிஷேகம் விளைப்போகாத நம்மேல் ஆண்டவர் இந்த சிலுவையில் ஊற்றினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையின் வெற்றி என்ற சில வார்த்தைகளை நான் உங்களிடத்திலே சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அதற்கு பிற்பாடு கர்த்தருடைய பந்தி உண்டு. கர்த்தருடைய பந்தியிலே கட்டாயம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வருகிற ஞாயிறு ஆராதனை சரியாக 8:30 மணிக்கு இன்னைக்கு லைவ் போகிறது. பரவாயில்ல, தண்ணீர் விடுகிற அண்ணனையும் பார்த்து நான் பேசிட்டேன். எங்கள் சபையில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேசாக சலசலப்பு இருந்துச்சுனே அப்படின்னா, இல்லை பிரதர், நான் 7:30க்கெல்லாம் விட்டுறேன், 7:30க்கெல்லாம் விட்டுறேன், 8:30க்கு தான் நான் ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னார். ஆகினால அதனால் 8:30 மணிக்கு தயவு செய்து நீங்கள் உள்ளே இருங்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ரைட், போகட்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். சிலுவையிலே அவர் முதலாவது சம்பாதித்து கொடுத்ததான ஒரு மாபெரும் வெற்றியை உங்களுக்கு சொல்லி காட்ட நான் விரும்புகிறேன். வாசிங்க. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. பகை இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பகை. சமீபத்திலே ஒரு நியூஸை நான் பார்த்தேன். இங்க இருக்கிற பொன்னேரி என்ற பகுதியில் மாமியார் மேல் பகை. மாமன் மகளை அழைத்தால் மாமியார் தலையின் மேல் மண்டையில் ஒரு அடி அடித்தா, கண்ணில் மிளகாப்பொடியை தூவினா மாமியாருடைய தாலி சரடை பீத்து கொண்டாள். ஒரு பகை. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பகை. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பகை, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பகை, பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கிடையே பகை இருக்குதா இல்லையா? இல்லாத பேசுகிற மாதிரியே பார்க்குறீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள உள்ள கூட பகை இருக்கிறதை உண்மையாக சொல்கிறேன். இன்றைக்கு காலையில் தான் நான் இங்கே வந்து இந்த வார்த்தைகளை ப்ரிப்பேர் பண்ண, இந்த வார்த்தைகளை சொல்ல எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திலே இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரினால் ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், வரங்கள் உண்டு, வல்லமைகள் உண்டு என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற நமக்குள்ள கூட இன்னைக்கு பகைகள் உண்டு. குடும்பத்தில் பகை, பிள்ளைகளிடத்தில் பகை, பெற்றோர்களிடத்தில் பகை, எதிர் வீட்டில் பகை, பக்கத்து வீட்டில் பகை. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிலுவையில் தியானிக்கிற இந்த நாளில் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து பகையை முறியடித்தார். ஆமென். இப்போ உங்களுக்கு பகை முக்கியமா, இயேசுவின் சிலுவையின் முக்கியமா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் பேச மாட்டேன் பிரதர், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன். இன்றையிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே பாடுபட்டது வீணாக போய்விடும். அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பாடுபட்டது வீணாக போய்விடும். ஏறக்குறைய 150 கிலோ வெயிட் உள்ள சிலுவை. அருமையான தம்பி சொன்னதை போல சிலுவை மற்றவர்களுக்கு அந்த இடத்துல வைக்கப்பட்டது இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ சிலுவை சுமந்து வரப்பட்டது, சுமந்து வர செய்யப்பட்டது. நீ சுமந்தே ஆகணும், நீ சுமந்தாதான். அருமையான அண்ணன் தேனி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு விஷயம் அவர் பேசும்போது சொன்னார். அவர் எருசலேமுக்கு செல்லுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த எருசலேம் போய் அவர் சுற்றி பார்க்கும்போது அவர் பார்த்து கொண்டே இருந்தாராம். அந்த
அந்த எருசலேம் வீதி இப்பொழுது அழகா ரோடு போட்டு வச்சிருக்கிறாங்களாம். அந்த ரோட்லயே நடக்க முடியலையா, அவ்வளவு கரடு மேடுகள், மேடு பள்ளங்கள். ஆண்டவரை சிலுவையில் அறைய கொண்டு போன அந்த கொல்கதா மலைக்கும் இந்த எருசலேம் வீதிக்கும் காட்டினாங்களாம். இதன் வழியா போகலாம், இது வழியாகவும் போகலாம், இதன் வழியாக தான் அந்த கரடு முரடான பாதையில் தான் இயேசு நடந்து போனார் என்று சொல்லும்போது அந்த மனுஷன் அவ்வளவு கண்ணீர் வடித்தேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தையும் வீணாக, இரவிலே நிலவாகிலும் பகலிலே சூரியனாகிலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று எழுதப்பட்ட வார்த்தைக்கும் அவர் மூலமா எனக்கு விளக்கம் கிடைத்தது. எப்படின்னா, அவ்வளவு வெயில் நிறைந்த ஒரு பிரதேசம். இரவு என்றால் அவ்வளவு, பகல் என்றால் அவ்வளவு வெயிலாம், இரவுல அவ்வளவும் குளிராம். பகல்ல ஏசி இல்லாம பஸ்ல கூட ஏற முடியாதான், பகல்ல ஹீட்டர் இல்லாம ரூமுக்குள்ள கூட இருக்க முடியாதான். அப்படிப்பட்டதான கடுமையான ஒரு வெயில். அந்த வெயிலில் ஏறக்குறைய 6 மணி நேரம் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையிலே தொங்கினார். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக வாலிப பிள்ளைகள் பாடலில் நடத்தினாங்க. எத்தனை பேருக்கு உங்களால் அந்த 2 பாடலுக்கு உங்களால் நிற்க முடிஞ்சு யோசித்து பாருங்க. நான் குறை சொல்வதற்காக சொல்லலை, ஆனால் 6 மணி நேரம் இயேசு தன்னுடைய 2 கைகளை விரித்தவாறு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, அந்த சிலுவையை விட எனக்கு பகை பெரிதல்ல. ஆமென், அல்லேலூயா. அவங்க மேல பகை, இவங்க மேல பகை. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உடைத்து போடுங்கள். அப்பா, அந்த வண்டியை கொஞ்சம் முன்னாடி தள்ளுப்பா, அந்த வண்டியை கொஞ்சம் முன்னாடி தள்ளு. இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கு சிலுவையை விட உங்களுடைய பகை ஒன்று முக்கியமானது அல்ல. ஆகினால் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், இயேசு முதலாவது என் கண்களுக்கு காட்டி திறந்தது, அவர் பகையை சிலுவிலே அழித்தார். ஆமென். நாம ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சண்டை போட்டு வந்திருந்தா ஒப்புரவாயிரு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பகைச்சிட்டு வந்திருந்தா ஒப்புரவாயிரு. இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்ததற்கு நீ மாற வேண்டும். நீ மாறலனா இன்றைக்கு இங்க வந்து அமர்ந்திருப்பது வீண். இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்திருப்பது வேஸ்ட். இயேசு சிலுவையிலே தொங்கினது நீ அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அருமையான மகன் சொன்னது போல, இல்ல வேதவசனம் சொன்னது போல, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிற உனக்கு பைத்தியம். நீ பகையை மறக்கலனா நீ பைத்தியம். நீ பொறாமை கொண்டால் நீ பைத்தியம். நீ எரிச்சல் அடைந்தால் பைத்தியம். பழைய கசப்பை உனக்குள்ள வச்சுட்டு இருந்தா நீ பைத்தியம். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அடுத்ததாக அதே எபேசியர் 2:18 வாசிங்க. அவர் சிலுவையில எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு ஒப்புரவாக்கிட்டாரு. 2:18 வசனத்தை வாசிங்கம்மா. அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இறங்கி போறது நிமித்தமாய் அல்லது நீங்கள் அந்த பகையை மறக்கிறது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, அவர் இரு தரத்தாரையும், உங்களை பகைக்கிறாங்க பாருங்க, அவங்கள கூட தேவன் உங்களை இணைச்சிட்டு உனக்குள்ளும் அவங்களுக்குள்ளும் ஒரே ஆவியை சிருஷ்டிக்கிறார். ஆமேனா, அல்லேலூயா. ஒரே ஆவி உடையவர்களா. இன்னைக்கு இந்த பகையினால ஆவிகள் வேறுபடுகிறது. இன்னைக்கு காயனுக்குள்ள ஆபேனுக்குள்ள ஒரே வயிற்றுல தான் பிறந்தாங்க, ஆவி வித்தியாசமா இருந்தது. அதனால தான் காயன் ஆபேலை கொன்றார். ஆபேல் உடைய ரத்தம் தேவனிடத்தில் கேட்குது, பழி வாங்கும்படியாய் துடிக்குது. ஆனா இயேசுவின் ரத்தம் பழி வாங்க துடிக்கவில்லை, நம்முடைய பாவங்களை கழுவ துடித்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க துடித்தது. இயேசுவின் ரத்தம் நம்மை ஒப்புரவாக்க துடிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா பார்த்தீங்கன்னா
வீட்டுக்குள்ள பெற்றோர்களுக்குள்ளேயே இந்த ஒற்றுமை இருக்காது. அப்பா அம்மா பேசிக்க மாட்டாங்க, அப்பா அம்மா பேசிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் குடும்பத்துக்குள்ள இருக்கும். நான் சமீபத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். எங்கள் நடு அண்ணன் எந்த வருஷம் சரியா ஞாபகம் இல்லை, இறந்து போனான். அவர் சாகிற வரைக்கும் என்னுடைய மூத்த அண்ணன் அவர்கிட்ட பேசுனதை நான் கண்ணால் பார்த்ததே இல்லை. எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இவர் இறந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் தினமும் அவரை புதைச்ச அந்த கல்லறைக்கு போய் தினமும் பார்த்துட்டு வருவார். தினமும் 2 கேண்டில் எடுத்து போவார். எங்கள் அம்மா கிட்ட வந்து தினமும் புலம்புவார். அம்மா தம்பி ஒண்டியா பத்துனுக்குறாம்மா, அம்மா தம்பி ஒண்டியா இருக்கிறாம்மா. உண்மையாக தான் சொல்கிறார். அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு நேசம். ஆனால் 2 பேருமே ஒன்றா இது வரைக்கும் நான் அவங்க 2 பேரும் மறிக்கிற வரைக்கும் 2 பேர் பேசிந்து நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் அந்த கல்லறையின் மேலே மாடு மெரிச்சிட்டு போயிடுச்சான். பள்ளம் விழுந்துருச்சுன்ட்டு உக்காந்து மண்ணு ஏற எடுத்துனுக்கிறாரு. இன்னையான்னு பார்த்தா இன்னையா இந்த ஆள் பைத்தியங்கத்தம் பிடிச்சிச்சா. எங்கள் அம்மா கிட்ட அப்படி தான் புலம்புனேன். கடைசியில் அவர் மறிக்கிற சூழ்நிலை வந்தது. அவர் பேக்கெட்டில் பார்த்தா முதல்ல இறந்து போனானே அந்த அண்ணனுடைய ஃபோட்டோ இருந்தது. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏதோ என் குடும்ப கதையை பேசுறதுக்காக சொல்ல. இருக்கிற வரைக்கும் இவன் அவனை பார்த்து பேசல, அவன் இவனை பார்த்து பேசல. செத்து போன பிற்பாடு பாசம் பொங்குது. செத்து போன பிற்பாடு பாசம் பொங்குது. யாரை குறை சொல்றதுக்காக பேசல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம சற்று திரும்பி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு வேளை அந்த ஜனங்களை சபித்திருக்க கூடுமானால், ஒரே வார்த்தையில் சபித்திருக்க கூடும். ஆனால் இயேசு அப்படி சபிக்கவில்லை. இயேசு பிதாவின் ஆவியை பெற்றபடியால், பிதா சொன்ன அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டபடியால் இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க இயேசுவோடு கூட இருக்கிற ஒரே ஆவி. ஆமென், அல்லேலூயா. இந்த இருதரத்தாரையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல, முடிவில் அந்த இருதரத்தார் யார் என்பதை நான் உனக்கு காட்டுகிறேன். ஆனா இப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, அந்த இருதரத்தார் கர்த்தர் ஒரே ஆவி உடையவர்களாக வைத்திருக்கிறார். அடுத்ததாக கொலோசியர் 1:20 வாசிக்கலாம். கொலோசியர் 1:20 வேகமா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அல்லேலூயா, முதல்ல சமாதானத்தை உண்டாக்கினார். பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் யார் இருக்கிறாங்க? பரலோகத்தில் உன்னை போல என்ன போல சண்டை அடிக்கிறவன் இருக்கிறானா? பரலோகத்தில் உன்னை போல என்ன போல பாவி இருக்கிறானா? பரலோகத்தில் உன்னை போல என்ன போல இருக்கிற புறன் கூறுகிறவன் இருக்கிறானா? பரலோகத்தில் உன்னை போல என்ன போல கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறார்களா? பரலோகத்தில் உன்னை போல என்ன போல சத்தியத்திற்கு சாட்சி இல்லாதவர்கள் இருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. ஆனா இந்த மோசமான ஒனேசிமஸ் கோபி என்ற எண்ணெய் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கு பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களை பேசலைங்க, நீங்க பரிசுத்த மணவாட்டிகள், நீங்கள் பரிசுத்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு நிற்கிறவர்கள். ஆனால் எனக்காக கர்த்தர் பேசினாரு, எப்பா நான் உன்னை அந்த பரலோகத்தில் இருக்கிறவர்களோடு ஒப்புரவாக்கும்படிக்காகத்தான் நான் சிலுவையிலே என்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உன்னை சம்பாதித்து கொண்டேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இல்லைங்க செய்தி, எனக்குங்க. எனக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க. இப்போ இயேசு வந்து அப்படின்னு ஒரு அருமையான ஐயா, அவர் பேர் என்னையா, ராஜ்குமார், பாஸ்டர் ஆண்ட்ரூ ராஜ்குமார் எக்கால ஊதுனா இறங்கி வந்து நீங்க ஓடிடுவீங்க. ஆனா எனக்கு கத்த சொன்னார், இல்லை மகனே, இல்லை இல்லை இல்லை,
உன்னை பரலோகத்தில் இருக்கிற ஜனங்களோடு, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களோடு, பரலோகத்தில் இருக்கிற தேவ பிரசன்னத்தோடு ஒப்புரவாக்கும்படிக்காகத்தான் நான் என்னுடைய ஜீவனை உனக்காக தந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய ஒரே ஆவியை பெற்ற நாம் தேவனுக்குள் ஒன்றாய் ஒப்புரவாய் மாற்றும்படியாக தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமே, அது நமக்குள்ள இருக்குது. என் உத்தமியே, என் புறாவே, அது நமக்குள்ள இருக்குது. ஒரு விசை ஒரு செய்தியை பார்க்க நேரிட்டது. ஏறக்குறைய ஒரு எக்ஸாம் பேப்பர் முழுவதும், ஒரு எக்ஸாம் பேப்பர் முழுவதும் என் பிரியமே, என் அழகே, என் ரூபவதியே, என் மேகம் நிலவை மறைக்கும் கவிதை. புரிஞ்ச 2 பேர் இங்க இருக்கிறாங்க. புரிஞ்சு போச்சு. நிலவை மறைக்குதான். இப்படியெல்லாம் எழுதுகிற கூட்டத்தில் இருந்து கர்த்தர் நம்மை இழுத்து வந்திருக்கிறார். ஆமென். நான் திஷ்டாந்திரமா அதை காட்டல. இன்னைக்கு உலகம் சொல்லும், பிரியமே, என் உத்தமியே, என் புறாவே, என் மயிலே, என் கிளியே. ஹல்லேலூயா. என்னைக்குமே கிளி கிளிதாயா இப்படி சொல்லும். ஆனா ஏமாத்தம். ஆனா இயேசு நம்ம பிதாவோடு கூட ஒப்புரவாக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒப்புரவாக்கிட்டார் இல்ல, ஒப்புரவாக்கிட்டார் இல்ல, உன் மேல குற்றம் சாட்டுகிறவர்களும் எழுவார்கள். ஆமென், ஆமென். என்னைக்கு இது பாருங்க, தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒப்புரவாக்கிட்டாருன்றது உண்மைனா உன்னை ஜனங்கள் குற்றப்படுத்துவார்கள். அதையும் நீ நம்பிதான் ஆகணும், நம்பிதான் ஆகணும். நான் எவ்வளோ செய்தேன் தெரியுமா? இயேசு கூட தான் 3.5 ஆண்டுகள் ஜனங்களுக்கு எவ்வளோ செய்தார். ஒரு தீமை ஆண்டவர் செய்தாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தீமை செய்தார் ஜனங்களுக்கு. ஒரு தீமை செய்தாருன்னு யாருன்னா சொல்ல முடியுங்களா? அவர் நன்மை தானே செஞ்சாரு. கண்ணில்லாதவனு கண்ணு கொடுத்தாரு, தீமையா? முடவனை எழுப்பி நடக்க வச்சார், தீமையா? குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், தீமையா? பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகப்படுத்தினார், தீமையா? ஊமையினை பேச வைத்தார், தீமையா? லேகியோன் பிசாசினால் கட்டப்பட்டவனை விடுதலையாக்கினார், தீமையா? பெதஸ்தா குளத்திலே 38 ஆண்டுகள் படுத்திருந்தவனை சுகமாக்கினார், தீமையா? மரித்து போன தலுத்தாகுமிய எழுந்திருன்னு சொன்னார், அது தீமையா? மரித்து போன நாயின் ஒரு விதவையின் மகன் பாடையை தொட்டார, தீமையா? ஆபிரகாமின் குமார்த்தி கூனியாவே 19 வருஷம் இருந்தாலே அவளை சுகப்படுத்தினாரே, தீமையா? எதுங்க தீமை? முதல் அற்புதமாகிய கானான் ஒரு திருமணத்தில் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார், அது தீமையா? யோசித்து பாருங்க. இன்னும் இறங்கி வந்து சொல்லுவேன், சிலுவையிலே காட்டி கொடுத்த பிற்பாடும், சிலுவைக்காக மரணத்துக்காக காட்டி கொடுத்த பிற்பாடும் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு போர் சேவகனுடைய காது வெட்டப்பட்டது. அப்பவும் எடுத்து அந்த காதை ஒட்ட வச்சார், அது தீமையா? கேட்கிற, அது தீமையா? ஒரு தீமையும் செய்யாதவருக்கே மரண தண்டனை என்றால் நாம் ஏமாத்திரம். இன்றைக்கு உன்னை குறித்தோ, என்னை குறித்தோ, ஊழியத்தை குறித்தோ, ஊழியர்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ யார் குற்ற சாட்டினாலும் அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு நீங்க சொல்லுங்க, பிதாவே இவர்களை மன்னியும். ஆமென், ஆமென். உண்மைதாங்க சொல்ற, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கேளுங்க, நீங்கள் அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள். ஆமென். உண்மைதாங்க சொல்கிறேன். நீங்கள் அப்போ தான் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள். கர்த்தருடைய ஆவியை பெறலன்னா, பெறாமல் இருந்திருந்தா போன வாரம் வியாழக்கிழமை என் சூழ்நிலை வேற மாதிரி இருந்திருக்கும். கர்த்தருடைய ஆவியை பெற்றதுனால எல்லாவற்றையும் சகித்தேன். காரணம், என் தேவன் சகித்தார்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை இப்படியா என்னை 2 நாளாக ஏவி கொண்டிருக்கிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். தெரியாமலா செஞ்சாங்க? அப்ப இயேசு பொய் சொன்னாரா? இல்லை. அவர்களுடைய கண்களை பிசாசானவன், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவர்களுடைய கண்களை கட்டி வைத்தார். பரபாசை விட மோசமானவர் இயேசு அல்ல. ஆனால் பரபாசு தான் விடுதலை ஆகணும், இயேசு தான் சிலுவையில் அறையப்படணும்னு சொன்ன கூட்டம். பிலாத்து கேட்கிறார், ஐயோ, இவருக்கு ஏதாகிலும் ஒரு சிறிய தண்டனை கொடுத்து விட்டாகிலும் இவர் அனுப்பிடலாம். வேணாம், இவர் கொலை குற்றம், இவர் சாவுக்கு ஏதுவான ஒரு குற்றமும் பண்ணல. இன்னைக்கு உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க ஜனங்க. ஆனா ஆண்டவர் சொல்வார், என் மகள், என் மகன் சாவுக்கு ஏதுவான ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை. ஆமென். பிலாத்துவே சொல்லக்கூடுமானால் உன்னை என்னை உருவாக்கின இயேசு எத்தனை நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் அவரே தம்முடைய சமாதானக்காரனராகிய இரு தரத்தாரையும் ஒப்புரவாக்கி பகையை நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த தெய்வத்திற்கும் நமக்கும் இருந்த நடுச்சுவர் இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறது. உண்மைதான் சொல்றேன், இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறது. தீண்டாமை சுவர் என்று சொல்லுவார்கள். இந்த தீண்டாமை நாட்கள் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் எப்படி இருந்ததுன்னா, யூதர்கள் பரிசுத்தமான ஜனம், மற்றவர்கள் எல்லாம் பரிசுத்தம் இல்லாத ஜனம். அந்த இரு தரத்தாரையும், அதே போல பார்த்தீங்கன்னா ஆசாரியனும் லேவியனும் பலிபீடத்தில் இருக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பிரகாரத்தில் இருக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாருக்கு இடம்னா ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் மாத்திரம்தான். இந்த நடுச்சுவரை ஆண்டவர் தம்முடைய சிலுவையினால் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எந்த நடுச்சுவர்னா, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். இந்த நடுச்சுவர் எப்படி சொல்றேன்னா, பாவத்திலேயே ஊறி பிறந்த நம்ம பரிசுத்த தெய்வத்தோடு இணைத்திருக்கிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களே, இணைஞ்சா என்ன, இணையா கட்டி என்னன்ற மாதிரி உக்காந்துக்கிறீங்க. இயேசு என்னை இணைத்து கொண்டால் என்ன, இணைக்காம போனா என்னன்னு உக்காந்துக்கிறீங்க. இயேசு உங்களை தம்முடைய ஜனங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த நடுச்சுவரை உடைத்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவர் உடைச்சிட்டு உனக்காக எனக்காக பிதாவின் இடத்துல ஒரு விண்ணப்பத்தையும் பண்ணியிருக்கிறார். உனக்காக எனக்காக. நேற்று ராத்திரி 10:45 நினைக்கிறேன், எடுத்து படி எடுத்து படி எடுத்து படின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. உண்மையதான் சொல்றேங்க. ஆண்டவருடைய வார்த்தை, நான் எப்படி என் பிள்ளைகளை இன்னைக்கு சொல்லுவாங்கள்ல, செத்தாங்க செத்து போனவங்க எதனா சொன்னாங்களா, ஏன்னா கடைசியாக சொல்லிட்டு போனாங்களா கேட்பாங்கள்ல, பார்த்துக்கிறீங்களா, எதனா சொல்லிட்டு போனாங்களா, எதனா சொன்னாங்களா. இயேசு சாவதற்கு முன்பாக உன்னை சொல்லிவிட்டு போனார். வாசிக்கலாமா? யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை, பிதாவே
நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அங்கே நில்லுங்க. ஏன்னா நீங்க 22க்கு போவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் 21வது வசனத்தையே கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கி காட்டி விட்டு பிறகு 22க்கு கொண்டு போகிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கும். யாரு? நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கும், சகல பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக. அல்லேலூயா. இதில் இருந்து எனக்குடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். உலகம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டுமானால், இந்த உலகம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், நான் இப்படி சொல்றேனே, மோடியும் அமித்ஷாவும் அல்லது இங்க இருக்கிற மு.க. ஸ்டாலினோ இபிஎஸும் ஓபிஎஸும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா, வேதம் சொல்லுது, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல இவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த உலகம் வரணும், அல்லது அரசியல்வாதிகள் வரணும், நடிகர்கள் வரணும், நடிகைகள் வரணும், ஏன் நம்ம குடும்பம் வரணும்னா, இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருந்ததை போல நீயும் நானும் பிதாவினோடு ஒன்றாயிருக்க தேவனாகிய கிறிஸ்து வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டார். இருக்க முடியுமா என்றால் என் வேதம் ஒரு காலம் பொய் சொல்லாது. என்னுடைய வேதம் ஒரு காலம் பொய் சொல்லாது. நம்முடைய பரிசுத்த வேதாகமும் ஒரு காலம் பொய் சொல்லாது. அது சொல்லினது செய்யும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை ஒரு காலம் பொய் சொல்லாது. ஆண்டவராகிய இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக, நான் உங்களை எப்படி திக்கற்றவனாய் விடேன், நான் எப்படி உங்களை விட்டு போவேன், நான் எப்படி உங்களை விடுவேன், என் பிள்ளைகளை நான் எப்படி விடுவேன், என் சபையை நான் எப்படி விடுவேன், என் இரத்தத்தினால் கழுவப்பட்ட மீட்கப்பட்ட என் பிள்ளைகளை நான் எப்படி விடுவேன் என்று சொல்லி பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்கிறார். பிதாவே, நீயும் நானும் ஒன்னா இருந்தல, அது போல இந்த ஜனங்களோடு ஒன்றாய் இருக்க. 22வது வசனத்தை வாசிங்கமா பார்க்கலாம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அல்லேலூயா நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென், 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 ஆமென். நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்றாரா, கொடுத்தேன் என்றாரா? செத்து போன பிற்பாடு எடுத்துக்கோ. என்னத்த? உங்க அம்மாவுடைய கம்புல செத்து போன பிற்பாடு எடுத்துக்கோ உங்க அம்மா மூக்குத்திய. செத்து போன பிற்பாடு எடுத்துக்கோ உங்க அம்மாவுடைய தாலி சரடை. இப்படிதானே சொல்லுது உலகம். நான் இருக்கிற வரைக்கும் இது எந்த, நான் செத்து போயிட்டா சஞ்சய் எடுத்துக்கிட்டோம். இருக்கிற வரைக்கும் இது எந்த, நான் போயிட்டா சஞ்சய் நீ கொஞ்சம் எடுத்துக்கின்னு கொஞ்சம் உன் தங்கச்சி குத்துரு. இருக்கிற வரைக்கும் இது ஏன் சொத்து, இருக்கிற வரைக்கும் இது ஏன் சொத்துன்னு அடிச்சுக்கிறோமே. இன்னைக்கு இயேசு சொல்றாரு, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நீ ஞானஸ்நானம் பெற்றாயோ, அல்லது என்றைக்கு இயேசு என்ற இந்த புண்ணியரை நீ அறிந்து கொண்டாயோ, என்றைக்கு இயேசு மெய்யான கடவுள் என்று நீ தெரிந்து கொண்டாயோ, அன்றைக்கே தேவனுடைய மகிமை உனக்காக எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த மகிமையை விட விலையேற பெற்றது இந்த உலகத்துல எந்த வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, அப்புறம் வேற என்ன சொல்றதுங்க, கோல்டு, அது பேர் என்னங்க சொல்றது, கருப்பா ஒன்று இருக்குமே, பிளாட்டினமும் இல்லை, வைரமும் இல்லை, வைடூரியமும் அல்ல, இயேசுவின் மகிமை தான் உன்னையும் என்னையும் பரலோகம் கொண்டு போகும். ஆமென். சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன கூப்பிட்டாங்க, போயிருந்தா இந்த வார்த்தைக்கு
எனக்கு கைத்தட்டலுக்காக சொல்ல, இந்த வார்த்தைக்கு அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் என்னவோ இயேசுவை சிலுவில் அடிச்சுட்டு வந்து உக்காந்துக்கிற மாதிரியே இருக்கிறீங்க. உண்மைதான் சொல்கிறேன். இந்த பக்கம் 2-3 மூஞ்சி இயேசுவை சிலுவில் அடிச்சுட்டு வந்து உக்காந்த மாதிரியே இருக்குது. நல்ல வேலைக்கு அந்த பாடல் பாடல. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எவ்வளோ கொழுப்பு நமக்கு தெரியும். இன்னைக்கு கொல்கத்தா மலைக்கு போறாருன்னு. ஆனால் நம்ம ஆளுங்க பாடுற பாட்டு பாடினீங்களா? அடா பாவீங்களா? எங்கு போகிறீர் இயேசு தெய்வமேவா? இப்போ சர்ச்சு முடிஞ்சோடனே ரெபேக்கா எங்கே போகும்? நாட்டுமல்லிக்கு போகும். நீங்கள் எங்கே போவீங்க? உங்கள் வீட்டுக்கு போவீங்க. சஞ்சயை பார்த்து எங்கடா போகிற சஞ்சய்னு கேட்டால் என்ன ஆகும்? நான் என் வீட்டுக்கு போகாது, பக்கத்து வீட்டுக்கு போவானு மாட்டான். அப்படி கீது உங்கள் கதை. ரைட், போட்டோம். தேவனுடைய மகிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த மகிமையை நான் விளக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அத்தனையும் உனக்கும் எனக்கும் இயேசு வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆமென். இல்லையா? இல்லையா? நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் குறித்து வச்சு நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வாசித்துட்டு தான் போகணும் அவருடைய வார்த்தையை. உண்மையாக தான் சொல்கிறேன். அப்படி குறிச்சிட்டு நீங்கள் வீட்டில் போய் படிக்காமல் வாயில் சோறப்பட்டீங்கன்னா இயேசுவின் நாமத்தினால அது புழுவாய் மாறுவதாக. உண்மையதான் சொல்கிறேன். நான் சாபம் இல்லை, உண்மையை சொல்கிறேன். படிக்காமல் சாப்பிட்ட போயினே இருப்பேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமாம், வாசிங்களேன். போட்டோம், வாசிங்களேன். 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3 வசனம் தானே வாசிங்க. அது வாசிங்க. 24, 25, 26 வாசிங்க பார்க்கலாம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே 1970வது ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி என் கிருஷ்ணன் சுலோஷ்னா என்பவனுக்கு இந்த கோபி என்பவன் கடைசியாக பிறப்பான். அவன் பிறந்து 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்று, மன்னிக்கணும், 25வது வயசுல 95வது வருஷம் ஞானஸ்நானம் பெற்று 30வது வயசுல அவன் எனக்காக ஊழியம் செய்வான் என்று உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை குறித்து இயேசு எழுதி வைத்திருந்தார். உங்களை குறித்து என்னவோ எனக்கு தெரியாது. ஆமாம், நீங்களாம் உட்காந்துக்கிறத பார்த்தா 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சோறு ஆண்டவருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் கட்டின்னு கல்லறையில் போய் வெயிட் பண்ணுற பார்ட்டி மாதிரி இருக்குது. ஆனால் நான் அப்படி அல்ல. இயேசு தன்னுடைய மகிமையை எனக்காக தந்திருக்கிறபடியால் இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை அவர் தம்முடைய மகிமைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். வாசிக்கலாமா வேகமா? ஏன்னா இன்னைக்கு சஞ்சயுடைய ஆசை நிறைவேறுது. நான் சொன்ன 30 மினிட்ஸ் தான் பேசுவேன். இல்லை நீ பேசணும்னா அவன் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறானோ என்னவோ தெரில. இன்னும் என்னை பேச ஆண்டவர் ஏவிக்கொண்டே இருக்கிறார். உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் நான் கொண்டு வரல, ஆனால் ஆவிக்குள்ள நான் ஏவப்பட்டு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை. ஓ ஜீசஸ், நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்கள் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். தயவு செய்து தெளிவாருங்க. தயவு செய்து இயேசுவின் நாமத்தினால எல்லாம் என்ன பாருங்க. போது நீங்க பைபிளை தியானிச்சது போதும். வார்த்தை சொல்லுது. அவர்கள் வாசிங்களை திரும்பி நீர் எனக்கு என்ன பார்க்கணும். படிக்கிறவங்க மாத்திரம் அங்க பைபிள் படிக்கட்டும். நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. எனக்கு தந்தவர்கள் காணும்படியாய் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் அங்கே நீங்களோ என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். யாரோடு கூட இருக்க விரும்புறாரா? யாரோடு கூட இருக்க விரும்புறாரா? என்னோட இயேசுவோட இப்படியாச்சு நீர் ஒன்றும்
இயேசுவோடு கூட இருக்கும்படியா இயேசு விரும்புகிறார். ஆமென். ஆசை இல்லையா? செத்துரு சொல்லுங்க, செத்தாதான் இயேசுவோடு இருப்பீங்கன்னு சொல்லலைங்க. இயேசு கிறிஸ்து செத்து உங்களோடு கூட இருக்கிறேன்னு விரும்புகிறார். ஆமென். ஐயோ, இயேசுவின் நாமத்தினால இந்த ஜனங்களுக்கு என்ன பிசாசு பிடிச்சிச்சோ தெரியலையே. ஐயோ ஏங்க, இயேசு உங்களோடு கூட இருக்கணும்னு விரும்புகிறாருங்க. பிரேம் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறாருன்னா எவ்வளோ சந்தோஷம். அப்பா வந்துனுக்கிறாரானா எவ்வளோ சந்தோஷம். ஆனால் அவரை காட்டில இயேசப்பா நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம் தான் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. உண்மைதான் சொல்றேங்க, இயேசு ஒருவர் மாத்திரம். வாசிங்களேன் அடுத்தது. நீதி உள்ள பிதாவே, நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை, நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆமென், ஆமென். இயேசு ஏன் வந்தார்னு உங்களுக்கு தெரியும் தானே? இயேசு ஏன் வந்தார்னு உலகத்துக்கு தெரியாதுங்க. இயேசு ஏன் வந்தார்னு அண்ணாமலைக்கு தெரியாதுங்க. இயேசு ஏன் வந்தார்னு இபிஎஸ்க்கு தெரியாதுங்க. இயேசு ஏன் வந்தார்னு ஸ்டாலினுக்கு தெரியாதுங்க. இயேசு ஏன் வந்தார்னு அண்ணன் வீரமணி கூட தெரியாதுங்க. ஆனால் இயேசு ஏன் வந்தார்னு எனக்கு தெரியும். அவரோடு கூட இந்த ஒனேசிமஸ் கோப்பியை வைத்துக் கொள்வதற்காக. ஆமென். அவரோடு கூட நான் நடப்பதற்காக, அவரோடு கூட நான் அரசாளுவதற்காக, அவரோடு கூட நின்று தேவ சித்தத்தை இந்த பூமியில செய்வதற்காக. அதுக்காக தான் எங்கள் ஐயாவை முன்னாடி விட்டேன். ஐயா நீ போயிரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி நான் போயிட்டேன்னா ஐயோ என் செய்தியை மாமா பிடுங்கிட்டாரேன்னு அந்த தம்பி நினைக்கக்கூடாதுன்னு தான் அவரை முன்னாடி விட்டு நான் பின்னாடி வரேன். காரணம் என்னன்னா, அவர் சித்தம் செய்தோமா? அல்லேலூயா. அவர் சித்தம் செய்தோமா, ரட்சிக்கப்பட்டோம். இல்லை, இத்தனை வருஷம் விசுவாசின் மார்த்தட்டி சொல்கிறோமே, சர்ச்சுக்கு வரேன் காணிக்க கொடுக்குறேன்னு சொல்கிறோமே, ஆராதனை கலந்து கொள்ளுகிறேன்னு சொல்கிறோமே, கம்யூன் எடுக்கிறேன்னு சொல்கிறோமே, அவர் சித்தத்தை செய்தோமா? ஸ்கூலுக்கு போகிறீங்கள, ஸ்கூலுக்கு போகிறவங்கள பார்த்து கேட்குற, ஸ்கூலுக்கு போகிறீங்கள, படிக்கலைன்னா உங்களை டீச்சர் என்னன்னு சொல்லுவாங்க? ராசாத்தி நீ படிக்காத என் ஸ்கூல்லே இருன்னு சொல்லுவாங்களா? உன் பேரண்ட்ஸை கூட்டின்னு வந்து டிசியை வாங்கி வெளியே போன்னு சொல்லுவாங்களா? சுவேதா எதை சொல்லுவாங்க? அப்போ சர்ச்சு உனக்கு அவ்வளோ கேவலம். கர்த்தருடைய ஊழியம் உங்களுக்கு அவ்வளோ கேவலம். பைபிள் வாசிக்கணுன்னா அவ்வளோ அவ்வளோ கேவலம். பாட்டு பாடுனா அவ்வளோ கேவலம். உண்மைதான் கேட்குறேன். ஊழியர் செய்யுங்கன்னா அவ்வளோ கேவலம். சர்ச்சுக்கு வாங்கினா அவ்வளோ கேவலம். வேத சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்க. ஏன்னா நீங்க அவரோடு கூட இருக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு விட்டதுனால அவரை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம் தெரியுமா? உண்மைதாங்க சொல்ற. நான் சொல்ல வேதவசனம் சொல்லுது, வாசிங்க முடிச்சத. சில மூஞ்சிங்கெல்லாம் முகமா தூ, சில முகங்கள் எல்லாம் மூஞ்சா மாறுது. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இன்னமோ இதோடு கூட இந்த ஆராதனை முடிய போறதில்ல, இன்னமும் கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. சோம்பேறிங்களுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்த மாட்டார். உண்மைதான் சொல்றேன். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தவே மாட்டார். யார் ஒருவன் கலப்பையின் மேல கையை வச்சுட்டானோ அவனுக்கு தான் ஆண்டவர் தெரியப்படுத்துவார். ஆமென். திரும்பி பார்த்தவனுக்கு தெரியப்படுத்த மாட்டார். அருமையான தம்பியினுடைய மூலமாய் கர்த்தர் பேசினார். 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்க யோகியத்தை இல்லாதவர்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்க மாட்டார். ஆமென்.
வசனத்தை வாசிக்காதவர்களிடத்தில் கர்த்தர் எந்த எதிர்பார்ப்பும் இருக்க மாட்டார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, அவருடைய மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். என்ன இரு தரத்தார் என்று கேட்டீங்க, நான் சொன்னல, இதுதான் அவரோடு கூட இணையும்படியாய் பாவியாயிருந்த என்னை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று எனக்காக சத்தமாய் ஒருவர், அந்த 22வது வசனத்தை வாசிப்பீர்களா? தேங்க்யூ ஜீசஸ். 22வது வசனத்தை, நாம் ஒன்றாயிருக்கிறது போல, ஹல்லேலூயா, அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு தந்தேன். யாருக்கு அந்த மகிமை வேண்டும்? யாருக்கு அந்த மகிமை வேண்டும்? கைகளை உயர்த்தி ஜீசஸ். ரிபா லாதா ராபா ஷகலா தூடா ராபா ரிகலா தூடா ராபா ஷலா தரலா கவரா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்பா, அப்பா, நான் மகிமை பெற்றவனாய், நான் மகிமை பெற்றவளாய் இங்கிருந்து போகணும். தேங்க்யூ ஜீசஸ். ரீபா லாதா ராபா. கையை உயர்த்துங்க அப்படின்னா தயவு செய்து கையை உயர்த்துங்க. அது எனக்காக அல்ல, தேவனிடத்தில் உங்களை தாழ்மைப்படுத்துவதற்கும் அவருடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பதற்கும் தான். ஜீசஸ். சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் என்னால் முடியலன்னு சொல்லாதீங்க. ஒருவேளை அவருடைய நாள் நெருங்கி கொண்டிருக்குமானால், ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட முடியாதுங்கம்மா. அவருடைய மகிமை இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாதுமா. பாடல் உண்டு, அவர் கிருபை இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் நான் சொல்லுவேன், அவருடைய மகிமை இல்லைனா நீ தேவனுக்கென்று பிரகாசிக்க முடியாது. அவருடைய மகிமை இல்லைனா நீ தேவ சித்தத்தை செய்ய முடியாது. அவர் மகிமை இல்லைனா உன்னால் இந்த பூமியை ஜெயிக்க முடியாது. உன்னால் உன் ஜனங்களை ஜெயிக்க முடியாது. உன்னால் உன் வியாதியை ஜெயிக்க முடியாது. உன்னால் உன் பிரச்சனையை ஜெயிக்க முடியாது. படிக்கிற பிள்ளையை உன்னால் படிப்பில் ஜெயிக்க முடியாது. அவர் மகிமை வேணும். உன் குடும்பத்தை நடத்த அவர் மகிமை வேணும். உன் பிள்ளைகளை நடத்த அவர் மகிமை வேணும். சகோதரா, உன் ஊழியத்தை நடத்த அவர் மகிமை வேணும். ஹல்லேலூயா. ரிபா லாதா ரபா ஷகலா துடா ரபா. மகிமை வேணும், மகிமை வேணும், மகிமை வேணும். கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உங்க மகிமை வேணும். நீங்க சொன்னீங்களே, என் மகிமையை நான் தந்தேன்னு சொன்னீங்களே, நான் வெறுமையா போயிடக்கூடாது. நான் வெறுமையா போயிடக்கூடாது. சத்தியத்தை கேட்டு நான் வெறுமையா போகக்கூடாது. தேவனே ஏசப்பா, நான் சத்தியத்தை கேட்டுட்டு நான் வெறுமையா போகக்கூடாது. உங்க மகிமையை பெற்று போகணும். உங்க மகிமையை பெற்று போகணும். இயேசு மகிமை பெற்றவராய் எனக்கு இப்பொழுது காட்டுகிற ஒரு சத்தியத்தை நான் சொல்கிறேன். ஓ மோசே தேவ மகிமை பெற்றவனாய் பூமியில இறங்கி வந்தபோது மோசேவுக்கு எதிர்த்து ஒருவரால் பேச முடியாமல் இருந்தது. யோசுவா தேவ மகிமை பெற்றபடியால் யோசுவாவை ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று. சிம்சோன் இயேசு கிறிஸ்துவின் மகிமை பெற்றபோது சிம்சோனை கண்டு அநேகர் பயந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு நீ தேவ மகிமையை பெற்று இங்கிருந்து போகும்போது கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உங்க மகிமையை தாங்க, எனக்கு உங்க மகிமையை தாங்கப்பா. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. அவர் மகிமை இல்லாம வெளியே போயிடாதீங்க. அவர் மகிமை இல்லாம நீ வெளியே போனா நீ வந்தது வேஸ்ட். அவர் மகிமை பெறாம நீ வெளியே போயிட்டேனா, ஓ நீ ஊழியம் செய்வது வேஸ்ட். அவர் மகிமை பெறாம நீ வெளியே போயிட்டேனா, நீ படிக்கிற படிப்பே வேஸ்ட். அவர் மகிமை பெறாம நீ வெளியே போயிட்டேனா, நீ குடும்பம் நடத்துறதே வேஸ்ட் பிரதர், வேஸ்ட் சிஸ்டர். ஏன் என்னை கர்த்தர் இப்படி ஏவுறான்னு தெரியல. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய மகிமை பெறாம இங்கிருந்து ஒருத்தர் வெளியே போகாதுங்க. ஹல்லேலூயா. இங்கிருந்து ஒருத்தர் வெளியே போகாதீங்க. அவர் மகிமை வேணும், அவர் மகிமை வேணும்.
என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தால் விசாரித்து என்று கனிவோடேனை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடேனை நோக்கிடுமே. மகிமையை தருவேன் சொல்லிட்டு அவர் தந்துருவாருங்க. மனவேண்டுதல் கேட்டிடோ மனமாரமாந்த நிரல்ல. மனவேண்டுதல் கேட்டிடோ எனது மூற்றி ஜெபிப்பேன். இயேசுவே உம்மை ஆண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபிப்பேன். இயேசுவே உம்மை ஆண்டிடுவே. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, அவருடைய மகிமை விலையேற பெற்றது. அவருடைய மகிமைக்குள் பிரவேசியுங்கள். ஓ, அவருடைய மகிமை உன்மேல் நிழலாடுமானால், அவருடைய மகிமை உன் வீட்டில் தங்குமானால், அவருடைய மகிமை உன்னை நிரப்புமானால், நீங்களே தேவனுக்கு சாட்சிகள். நீங்களே தேவனுக்கு சாட்சிகள். இழந்து போயிடாதீங்க அவருடைய மகிமையை. யாருக்காகவும் எவர்களுக்காகவும் எதற்காகவும் தேவ மகிமையை இழக்காதபடிக்கு தேவன் தம்முடைய வார்த்தையினால் உங்களை அலங்கரிப்பாராக. அவர் 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 உங்களை அலங்கரித்து இந்த மத்தியான வேளையில அவருடைய மகிமையினால் உங்களை நிரப்புவாராக. நாளிலேயும் ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.